தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி, அவர் தான் அந்த மாவட்டத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் படைத்த போலீஸ் அதிகாரி. அவர் பரபரப்பான அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்ல, 8 பக்கத்துக்கு ரொம்ப விரிவான அறிக்கையை வருண்குமார் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில நானும் என்னுடைய மனைவி வந்திதா பாண்டே IPS, அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா, நாங்க இருவருமே எக்ஸ்தல உரையாடல்கள் இருந்து, அதாவது ட்விட்டர் உரையாடல்கள் அந்த கான்வர்சேஷன்ல இருந்து வெளியே போறோம். இனிமே ட்விட்டர்ல நாங்க யாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டோம், யாருக்கும் கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. ட்விட்டரை விட்டு அவங்க வெளில போகல, ட்விட்டர்ல அந்த உரையாடல்கள் இருந்து நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா அவர் சொல்றாரு அப்படின்னா, வருண்குமாருடைய 8 பக்க அறிக்கையில முதல் பக்கத்துல நான் வருண்குமார் வீரசேகரன் IPS, நான் ஒரு அடிப்படையில ஒரு பல் டாக்டர். ஆனா காவல்துறை மீது இருந்த பற்றின் காரணமா UPSC எக்ஸாம் எழுதி அதன் மூலமா ஆல் இந்தியாவில் 3rd ரேங்க் எடுத்தேன். ஆனா IAS சூஸ் பண்ணாம காவல்துறை மீது இருந்த பற்றின் காரணமாக IPS சூஸ் பண்ணி இன்னைக்கு காவல்துறை அதிகாரியா ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கிறேன் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாரு. நான் வேலை பார்த்த எல்லா இடங்கள்லயுமே அவுட்ஸ்டாண்டிங் ரேட்டிங் தான் என்னுடைய மேலதிகாரிட்ட வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு நேர்மையான IPS அதிகாரி நான் அப்படின்னு அதில் குறிப்பிடுறாரு. ஒரு மாவட்டத்தினுடைய உச்சபட்ச அதிகாரியா, காவல்துறையினுடைய உச்சபட்ச அதிகாரியாக இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்ப பின்னணியை அவர் குறிப்பிடுறார் அந்த அறிக்கையில. நான் ஒரு எளிமையான பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னுடைய அப்பாவடி தாத்தா ராமநாதபுரத்தில் ஒரு போஸ்ட்மேனா இருந்தவர், தாய்வடி தாத்தா திருச்சியில விதைநெல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அப்படிங்கறத அதில் குறிப்பிடுறாரு. ஆனால் நான் போலீஸை சூஸ் பண்ணதுக்கு காரணம் பெண்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படணும், மக்கள் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் பதவியை சூஸ் பண்ண, IAS எடுக்காம அப்படிங்கறத இந்த அறிக்கையில குறிப்பிடுறாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த எக்ஸ் தளத்திலிருந்து அந்த உரையாடலிருந்து அவர் வெளியே போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் குறிப்பிடுறாருன்னு பார்த்தோம்னா, அவர் மீதும் அவரது குடும்பத்தினர், அதாவது அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய வந்திதா பாண்டே IPS புதுக்கோட்டை எஸ்பி, அவங்க மீதும் அவங்களுடைய மகன்கள் மீதும் அதே போல அவங்க குடும்பத்தார் மற்ற பெற்றோர்கள் மீதும் இணைய வழியில ஆபாசமான தாக்குதலை, குறிப்பா அந்த எக்ஸ் தளம் மூலமாக தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நான் பதிலளிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா பதிலளிக்கிறத விட்டுட்டு அவங்க மீது நேரடியா நடவடிக்கை எடுக்க போறேங்கிறத நான் இப்ப ரொம்ப தெளிவா இந்த அறிக்கையின் மூலம் சொல்றேன் அப்படிங்கறத தான் குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு பின்னணியா அவர் என்ன சொல்றாரு, ஏன் என் மேலையும் என்னுடைய மனைவி மேலையும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் இந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னா, 2021 நான் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கும்போது ஒரு யூடியூபர் ஒருத்தரை கைது பண்ண, போலியான செய்தியை பரப்பியதற்காகவும் சட்ட ஒழுங்கை சீர்கேடு பண்ண முயற்சி பண்ணதுக்காகவும் ஒரு யூடியூபரை கைது பண்ண அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த யூடியூபர் யாரு அப்படிங்கறத அவர் அந்த அறிக்கையில தெளிவுபடுத்தல. ஆனா அந்த யூடியூபர் யாருன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சாட்டை துரைமுருகன் தான் அந்த யூடியூபர். 2021 இவர் வருண்குமார் IPS திருவள்ளூர் எஸ்பியா இருக்கும் பொழுது சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சு குண்டர் சட்டத்திலையும் அடைச்சார். அதன் பிறகு 2024 இப்போ அவர் திருச்சி எஸ்பியா இருக்கிறாரு. இப்போவும் அதே சாட்டை துரைமுருகனை சில நாட்களுக்கு முன்னதாக திருச்சி எஸ்பியா இருக்கக்கூடிய வருண்குமார் தலைமையிலான போலீஸ் படை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதன் காரணமாக தான் என் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் இணையதள தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கறத அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. ஆனா சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற பேரை அவர் குறிப்பிடல. நான் அந்த யூடியூபர் மீது சட்டப்படி அவர் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டாரு. அவர் போலீஸ் அதிகாரியா சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்த நீதிமன்றத்துக்கு அவர் போனாரு. ஆனா அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறத குறிப்பிடல, அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அப்படிங்கறத குறிப்பிடல. பொதுவா அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்பொழுது சாதி குறித்து என்னை பத்தி பேசினாரு. அது விமர்சனத்தையும் தாண்டி அவதூறா இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்வதற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன். அதன் பிறகுதான் என் மீது இந்த ஆபாச தாக்குதல் இணையதளம் மூலமாக தொடுப்பது என்பது மிக மிக அதிகமாக இருந்தது. என்ன மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியா இருக்கக்கூடிய வந்திதா பாண்டே அவர்கள் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் இந்த ஆபாச தாக்குதல், அதாவது மார்பிங் பண்ணி என்னுடைய மகன்கள், அதே போல என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இவங்களுடைய முகத்தெல்லாம் மார்பிங் பண்ணி ஆபாச ரீதியாக இணையதளம் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கறத அந்த அறிக்கையில வருண்குமார் IPS குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி தன்னை ஆபாசமாக, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆபாசமாக எக்ஸ் தளம் மூலமாக கருத்து பதிவிட்ட 51 ட்விட்டர் ஐடியினுடைய அக்கவுண்ட், அந்த டீடைல்ஸ் எடுத்து இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. 51 ஐடியை குறிப்பிட்டு இந்த ஐடிக்கள் மூலமா தான் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் இணையதளம் மூலமாக ஆபாச தகவல் நடத்தப்படுகிறது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஐடி யாரு அப்படின்னு நாங்க ஆராயும் போது இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், இவர்களுடைய தூண்டுதல் பெரியல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் நபர்கள் மூலமாக இந்த தாக்குதலை என்
என் மீது நடத்துறாங்க அப்படின்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாகவும் நான் புகார் அளிச்சிருக்கேன். இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த அறிக்கையில வருண்குமார் ஐபிஎஸ் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில இன்னும் என்ன சொல்றாருன்னா, நானும் என்னுடைய மனைவி மந்திதா பாண்டே அவர்களும் அடுத்தடுத்த பக்கத்து மாவட்டங்கள்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கோம். நேர்மையா மக்களுக்கு சேவையாற்றும் பொழுது சில பகையை சம்பாதிக்க நேரிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் இணையதளம் மூலமாக ஆபாசமாக வன்மத்தோடு சிலர் எங்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அது நாங்க தாங்கிக்கிட்டாலும் அது எங்களுடைய குடும்பத்தை போய் பாதிக்குது. எங்களுடைய மகன்கள்லாம் இருக்கிறாங்க, எங்களுடைய தந்தை தாயை பாதிக்குது, எங்களுடைய உறவினர்களை அது பாதிக்குது. அவங்களும் சமூக வலைதளங்களில் இருக்கிறாங்க. இப்படி ஆபாசமான கருத்துக்களையும் ஆபாசமா ஃபேஸ் எல்லாம் அந்த மாதிரி மார்பிங் பண்ணி போடும் பொழுது அது ஒரு உயர் அதிகாரியா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா நாங்க 2 பேரும் தாங்கிக்க முடியும். ஆனால் எங்க குடும்பத்தால அதை தாங்கிக்க முடியல அப்படின்னு ரொம்ப உருக்கமா இந்த அறிக்கையில வருண்குமார் ஐபிஎஸ் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி, இதையும் தாண்டி நாங்களும் ஒரு சராசரி சாதாரண ஒரு மனுஷங்க தானே அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு அதிகாரியா இருந்தாலும் கூட இது போன்று தொடர்ந்து ஒரு தாக்குதல் குடும்பத்தை நோக்கி வரும் பொழுது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்கு. ஏன்னா குடும்பத்தினர் ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இன்னொன்று அவங்களால அதை தாங்கிக்க முடியல அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கையின் மூலமா வருண்குமார் ஐபிஎஸ் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. நிஜ வாழ்க்கையில குற்றவாளிகள், அதே போல ரொம்ப பலசாலிகள் பல பேரை நாங்க ஒரு காவல்துறை அதிகாரியா எதிர்கொள்றோம். நானும் என்னுடைய மனைவியும் பல குற்றங்கள் தடுத்திருக்கிறோம். பல குற்றவாளிகளை நாங்க சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கோம், நேருக்கு நேர் பார்த்திருக்கோம். ஆனால் இப்படி மறைமுகமா மறைந்து கொண்டு முகத்தை காட்டாமல் பல பேர் எங்கள்கிட்ட சண்டை போறாங்க. அது எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களை நாங்க எப்படி சட்ட ரீதியாக சந்திக்கணுமோ அப்படி சந்திப்போம். ஆனால் ஒரு சராசரி மனிதனாக, ஒரு சராசரி தகப்பனாக, சராசரி தாயாக, ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினராக நாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது எங்க குடும்பத்தை பாதிக்குது. அதன் காரணமாக இந்த ட்விட்டர் தளத்திலிருந்து நாங்க அந்த கான்வர்சேஷன்ல இருந்து, உரையாடல்களில் இருந்து பின்வாங்கிக் கொள்கிறோம், உரையாடலிருந்து தற்காலிகமாக விலகிக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் வருண்குமார் ஐபிஎஸ் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அவர் ட்விட்டர் தளத்தை விட்டு போகல. ட்விட்டர்ல நிறைய பேர் அவருக்கு ஆபாச கருத்துக்களை பதிவிடுவாங்க இல்லையா, நீ பெரிய ஆளா, உன்னால என்ன கைது செய்ய முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தா என்ன பிடிச்சிட முடியுமா, பிடிச்சுதான் பாரு, என்ன கண்டுபிடித்தான் பாரு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆபாசமா அவருக்கு தொடர்ந்து கருத்து பதிவுகள்லாம் போறத சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது, செய்திகள்ல பார்க்க முடியுது. அப்படி ஒவ்வொருவரும் அவருக்கு கமெண்ட் பண்ணும்போது வருண்குமார் ஐபிஎஸ் அதையெல்லாம் போய் பார்த்து அவர்களுக்கு நேரடியாக ரிப்ளை பண்றாரு. அதாவது உன்னை நான் கண்டுபிடிப்பேன், உன்னை சட்ட ரீதியா நீதிமன்றம் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு மேல நடக்காது அப்படின்னா நான் கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனா நடவடிக்கை எடுப்பேன். நீ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, உன்னை சட்டத்தின்படி நிறுத்தி உன்னை சிறையில் அடிப்பேன், உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அதுல குறிப்பிட்டு, அதாவது இந்த ட்விட்டர் தள உரையாடலிருந்து நாங்க வெளியேறியதுக்கு காரணம் பயமோ அச்சமோ, நீங்க இப்படிலாம் எங்களை தாக்குறீங்க அப்படின்னு அருவருப்போ கிடையாது. ஆனால் உங்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், எங்கள் குடும்பம் இதனால் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதா இதற்கு காரணம் அப்படிங்கிறத மிக தெளிவா வருண்குமார் ஐபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதுல இன்னும் அவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, இப்படி இணையதள தாக்குதல் மூலமாக ஒரு குடும்பத்தை சிதைக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் அவமானப்படணும். அவங்க தான் குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போகணும். நாங்களே எந்த குற்ற உணர்ச்சியும் கூனி குறுகி போக அவசியமே இல்லை, சட்ட ரீதியாக அதை நான் சந்திப்பேன் அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் ரொம்ப தெளிவா அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் மீதும் அவருடைய மனைவி மந்திதா பாண்டே ஐபிஎஸ் மீதும் அவங்க குடும்பத்தார் மீதும் இணையதள தாக்குதல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நிப்பாட்டவே இல்லை, நிறுத்தப்படவே இல்லை. தொடர்ந்து இந்த அவதூறுகளும் ஆபாச கருத்துக்களும் பதிவிட்டே வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு அவர்கள் சார்ந்த அவர்கள் இயக்கக்கூடிய ஆட்கள் பொது வழியில வருத்தமோ மன்னிப்போ நிறுத்தணும்னு எந்த ஒரு முன்னெடுப்போ செய்யல. அப்படி இருக்கும் பொழுது இதை நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் குறிப்பிடல, சீமானும் மற்றும் அந்த பொறுப்பாளர்கள் மீதும் கிரிமினல் அண்ட் சிவில் டெஃபமேஷன், அதாவது மானநஷ்ட வழக்கு தொடர போகிறேன், அவர்களை சட்ட ரீதியாக சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த அறிக்கையில வருண்குமார் ஐபிஎஸ் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இதோட பின்புலத்தை அவர் 2021 யூடியூபர் சாட்டை திருமண கைது பண்ணிலிருந்து அவர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவர் மீதும் அவர் குடும்பத்தார் மீதும் கடுமையான ஆபாச கருத்துக்கள், ஆபாசமான புகைப்படங்களை பகிர்றது எல்லாத்தையுமே ஒரு சிலர் செய்யறதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும். இதற்கான ஒரு எதிர்வினையாகவே இந்த அறிக்கையை வருண்குமார் ஐபிஎஸ் தெரிவிச்சிருக்காரு. நாங்க பயப்படல, ஆனா அவங்க மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத மிக தெளிவா வருண்குமார் ஐபிஎஸ் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவிச்சிருக்காரு. கடைசியில இந்த அறிக்கையினுடைய 8 பக்க அறிக்கையினுடைய கடைசியில தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன்கள் புகைப்படத்தோட போட்டு தான் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு. என்னுடைய மனைவி முகத்தையோ அல்லது மகன்களுடைய முகத்தையோ மறைத்து அந்த அறிக்கையில அவர் எதுவுமே வெளியிடல. முழுமுற்றாக இந்த ஆபாச கருத்துக்கள் பதிவிடும் எந்த நபர்களாக இருந்தாலும் அவர்களை சட்ட ரீதியாக சந்தித்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கும் அப்படிங்கறத வருண்குமார் ஐபிஎஸ் இந்த அறிக்கை மூலம் தெரிவிச்சிருக்கார். தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை
நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.